பைரவி எப்படியோ சிந்து உள்ள ஒத்தனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப மகா தடுத்துறாங்க. எங்க போற, அதெல்லாம் போக முடியாதுன்றாங்க. டாக்டருக்கு உடம்புக்கு முடியல, ஒத்தனை கொடுக்கறதுக்காக தான் போறேன், என்னை விடுங்கன்றாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது, என் பிள்ளைக்கு ஒத்தனை கொடுக்க நீ யாரடின்றாங்க. அதெல்லாம் கொடுக்க விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பையன் இந்த நிலைமையில இருக்காது, அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்றேன், ஆனா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றது இல்லையா? ஆமா, எனக்கு மனசாட்சி இல்லை, என்ன சொல்ல போற சொல்லுன்றாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போ, என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சிந்துவை திட்டி அமைச்சிருவாங்க. என்ன பண்ணாலும் என் புருஷனுக்கு நான் ஒத்தனை கொடுக்க தான் போறேன்னு சொல்லிட்டு மகாவியை எதிர்த்து பாத்தீங்கன்னா தான் புருஷனுக்கு ஒத்தனை கொடுக்கறதுக்காக போறாங்க. அங்க சிவாக்கு ஒத்தனை கொடுத்துட்டு இருக்காங்க. அக்கா பாத்தியக்கா, நீ சொல்லிட்டே இருக்க, கொஞ்சம் கூட பேச்சு கேட்காது, எந்த அளவுக்கு போறாவால யாருக்கு பயப்பட மாட்டாக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பி. அப்புறம் ஒத்தனை கொடுத்துட்டு வெளியே வராங்க. சிவா எழுந்துடுறாங்க. எழுந்தோடனே சிவா, நான் என்ன சொன்னாலும் கேட்காம அவ உனக்கு ஒத்தனை கொடுக்குறாய, என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுலன்றாங்க. அவ பண்றதே சரியில்லை, அப்படி இப்படின்னு உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா, எந்த காரணத்தை கொண்டு உன் மனசுல அவளுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காத சிவான்றாங்க. உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக அவ நடிச்சிட்டு இருக்காயா அப்படின்ட்டு தேவையில்லாதெல்லாம் மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுமே பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாத ரொம்ப டயர்டா இருக்காங்க. சிவா அடுத்து என்ன சொல்ல போறாங்க, சிந்துவுக்கு நன்றி சொல்ல போறாங்களா இல்ல கோவப்பட போறாங்க, மீட் பண்ணி